Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுக்கறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகள் குறிப்பாக ஒரு 32 பேருக்கு முதலமைச்சர் இன்று பணி நியமன ஆணைகளை வழங்குறாரு. இதை பற்றி அதோடைய பயனாளிகள், இந்த பணி நியமன ஆணையை பெற இருக்கக்கூடிய மக்கள், அதில் சிலர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நான் ஒரு உரிமையோட கேட்பேன், என்ன பார்த்துக்கோ அப்படின்னு. நம்ம சாடி வைக்கணும், அது நான் மாடி சரி ஓகே ஓகே சரி ஞானா பார்த்தேன். சரி ஓகே ஆடி வரேன் ஆடி வரேன். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் தலைவா. அம்மா நாங்கள் கோயம்புத்தூர் ரோடு பாரதியார் தெருவில் இருக்கோம். யாருமா? எங்கள் பையன் தாங்க, 29 வயசு. முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன தரதாக சொல்லியிருக்கிறாங்க? வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பொண்ணுக்கு தாங்க கேட்டிருக்கோம். நான் 10வது ஃபெயிலு, பாப்பா படிச்சிருக்கு, அதனால் பொண்ணுக்கு கேட்டிருக்கோம். என் ஹஸ்பண்டும் இல்லை, அதனால சரி அவளுக்கு கொடுத்தாங்கன்னா அவன் என்ன பார்த்துக்குவான். இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் என்னால் போக முடியும். அதுக்கப்புறம் என்னால் போக முடியலைன்னா சொந்தக்காருக்கு கல்யாணம் பண்ணலைங்க, வெளி மாப்பிள்ளை தான். நம்ம அவங்க பார்ப்பாங்களா என்னன்னு தெரியாது. இப்போ இந்த வேலை கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வேலையை வச்சு நான் தைரியமாக அவன்கிட்ட என்ன பார்த்துக்கோன்னு சொல்லி கேட்பேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேலை கொடுத்தது. ஒரு இழப்புக்கு அப்புறமா இப்போ ஒரு நிவாரணமாக கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யார் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஏன் கொடுக்குறீங்கலாம் கேட்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லோரும் எப்படி எங்களுக்கு யாரோட கான்டாக்டும் கிடையாது. என்ன மாதிரி யார் இல்லாதவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். என் பேர் ஞானாம்பல், பையன் பேர் ரவிகிருஷ்ணா. பாரதியார் தெரு வடிவேலர், கோயம்புத்தூர் ரோடு. நாற்பத்தோரு பேர் இந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தாங்க. இதில் இந்த குடும்பங்களை சேர்ந்த அரசு பணிக்கு தகுதியுள்ள ஒரு 32 பேருக்கு கம்பேஷனேட் கிரவுண்டில் தமிழ்நாடு அரசு வேலை கொடுக்கறது. இதை முதலமைச்சர் தன்னுடைய கரங்களால் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் கொடுக்குறார். இது பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கு. அந்த விக்டிம் ஃபேமிலி மெம்பரும் கூட சொன்னாங்க, எனக்கு இதுக்கு தகுதி இல்லை, நான் 10th ஃபெயிலு, ஆனால் என்னுடைய மகள் இதுக்கு தகுதி பெறுறாங்க, அவங்க தான் அரசு வேலை பெறுறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி 32 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. மேலும் சிலர் இதோடைய பயனாளிகளாக இன்னைக்கு அரசு வேலை பெறுறவங்க உங்கள் குடும்பத்தினர்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்கலாம். நீங்கள் யாரோட குடும்பத்தை சேர்ந்தவர்னே? நான் சந்திரா வீட்டு ஹஸ்பண்டு, அதனால் முறை வர சொல்லியிருக்காங்க, வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேர்னா இழப்பு? என் குடும்பத்தில் எங்கள் வீட்டுக்கிழமை ஒன்று தான் இருக்குது. நீங்கள் எந்த ஊருங்க? நான் ஏமப்பூர். இப்போ என்ன நிகழ்ச்சிக்காக வர சொல்லியிருக்காங்க, ஏதாவது சொன்னாங்களா? இல்லை ஒன்றும் இல்லை, வர சொல்லியிருக்காங்க, வந்திருக்கிறோம். இப்போ யார் யார் வந்திருக்கீங்க? நானும் என் பசங்க வந்திருக்காங்க. உங்கள் வீட்டில் இழப்பு யாருங்க? எங்கள் வீட்டுக்கு கணவர். இப்போ என்ன நிகழ்ச்சிக்காக வர சொல்லியிருக்காங்க, ஏதாவது சொன்னாங்களா? என்ன மாதிரி நகரம் சொல்லி கொடுத்துருக்காங்க? அரசாங்கத்தில் இது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப் போட்டு தரேன், போஸ்டிங் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இறந்த குடும்பத்தில் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஊருங்க நீங்கள்? தளிப்பட்டி. என்ன மாதிரி வேலை சொல்லியிருக்காங்க? அதெல்லாம் எதுவுமே சொல்லுங்கள் சார். இறந்தது உங்கள் கணவர்? என் கணவர். Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.